பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு சீரியல் ஒன்று தான் இப்போ வந்து பார்க்குறதுலேயே உருப்படியாக நல்ல விதமான ட்விஸ்ட்டுகளோட பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல தடவை. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு பெரிய திருப்பமாக இருக்க போகிறது என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே கண்ணன் அவர் வந்து இப்போ சிக்கி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவருக்காக வந்து ஏதாச்சும் இந்த விசாரணைன்னு சொல்லி கதிர் ராஜியுடைய திருமணம் எப்படி நடந்துச்சுங்கிறது தெரிய வர்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்கமயில் இன்றைக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் ஆகணும். இப்போவே வந்து அவங்க ஸ்கூலுக்கு போகாமையா உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்து வீட்டில் ஏதோ நாட்டுக்கோழிலாம் அடிச்சுட்டு வந்தாங்க. குடும்ப பிரச்சனையால் நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு இவ திருப்பி ஸ்கூலுக்கு போன அப்புறம் என்னென்ன விவகாரங்கள் வரப்போகுது, வெடிக்க போகுது, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கேட்கும்பொழுது போலீஸ் சர்டிஃபிகேட் ஏற்பாடு பண்ண போகிறாங்களா, இல்லை சிக்கிக்க போகிறாங்களாங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் இருக்க எல்லா லேடிஸும் சேர்ந்து ஒரு ரீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அரசியோடைய கழுத்தில் மஞ்சக்கயிறு இருக்குது. ஸோ இப்போ அரசி கழுத்தில் எப்படி திடீர்னு மஞ்சக்கயிறு வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த கதையில் ஏற்கனவே குமரவேல் எப்படியாச்சும் வந்து அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பை கொடுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து 2 பேரும் அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்களா, அந்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு கொடுத்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தணும், நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சக்திவேல் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் குமரவேல் முதல்ல அப்படி இருந்தாலும் போக போக வந்து அன்பும் காதலும் பெருகி ஊற்றிடும்னு வச்சுக்கலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கள அப்போ ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுற பேர் வழின்னு காப்பாற்றி ஒரு கழுத்தை தாலி கட்டுறதோ, இல்லை அரசிக்கு ஒரு லவ் கதை இருந்து அந்த கதையில் ஒரு பிரச்சனை வந்து எப்படி ராஜி கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி நடந்து குமரவேல் கழுத்தை தாலி கட்டினாலும் வரப்போதா. ஸோ பல அதிரடியான திருப்பங்கள் எடுத்து வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து குமரவேல் அரசி பேர் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பரவாயில்ல இந்த பேருக்காக தான் வெயிட் பண்ணுறோம், நல்லாயிருக்கும், ஜாலியாக வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்க, இந்த கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா? ஆனால் வந்து நடந்துற மாதிரி தான் தெரியுது. குமரவேல் அரசியும் ஒரு பேராக போகிறாங்க. அதுக்கப்புறம் அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பேர் யார், ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.